கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவன் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். எனக்கு அருமையானவர்களே, அன்னாள் தன்னுடைய கணவனால் நேசிக்கப்படுகிறாள். ஆகவே அன்னாள் தன்னுடைய கணவனால் நேசிக்கப்பட்டபடியினால் அவள் கணவன் என்ன செய்கிறா? அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுக்கிறான். உலகத்தின் மனிதர்கள் தங்களால் நேசிக்கப்படுகிறவர்களுக்கு நன்மையான அல்லது தாங்கள் விரும்புகிற காரியங்களை செய்வார்கள். ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒருவேளை தகப்பன் ஒரு பிள்ளையின் மேலே ரொம்ப அன்பாக இருப்பான்னா சில காரியங்களை அதிகமாக செய்துருவாங்க. அநேக காரியங்களை நாம் இன்று கேட்க முடிகிறது. ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் ஒரு பிள்ளையை அதிகமாக நேசிக்கிற பெற்றோரை பார்க்க முடிகிறது. ஆனால் பாருங்க, இரட்டிப்பான பங்கை அன்னாளுக்கு கொடுக்கிறான். ஆனால் கர்த்தர் அதை பார்த்து அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்காம நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. உலக பிரகாரமான இரட்டிப்பான பங்கை அன்னாள் பெற்றுக்கொண்டாள். ஆனால் அவள் தன்னுடைய வாழ்வின் ஒரு பகுதியை இழந்த சூழ்நிலை நின்ற பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, அவள் போய் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். வசனம் சொல்லுகிறது, அன்னாள் மனம் கசந்து அழுதாள். உடைக்கப்பட்டாள், கணவனால் நேசிக்கப்பட்டாள், இரட்டிப்பான நன்மையை கணவன் கொடுத்தான். ஆனால் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து போட்டார். இது கர்த்தர் தான் செய்தார் என்று அவள் அறிந்த பொழுது அவள் செய்கிறாள், மனம் கசந்து அழுகிறாள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இன்று நீயும் ஒருவேளை நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், குடும்பம் என்னை புறக்கணித்து விட்டது, என் உறவுகள் என்னை விட்டு தள்ளிவிட்டார்கள், என் நட்புகள் தள்ளிவிட்டார்கள், ஒருவேளை கலங்கி போயிருக்கிறியா? மனம் கசந்து அழ ஆரம்பி. அன்னாள் மனம் கசந்து அழுகிறாள். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மளுக்கு அற்புதத்தை செய்தார். இன்று உன்னுடைய வாழ்வில் நீ அற்புதத்தை எதிர்பார்க்கிறியா? மனுஷனை நோக்கி பார்க்காத. உன்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உனக்கு விரோதமாக இருக்கலாம். நான் நன்மை செய்தேன், என்னை நேசிக்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் அவைகளை எல்லாம் விட்டு இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவை நோக்கிப்பார். இயேசுவுக்கு முதலிடம் கொடு. என் ஆண்டவராகி இயேசுவுக்கு உன் வாழ்வில் முதலிடம் கொடு. நீ அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் பொழுது, நீ அவரை முதன்மையாக்கும் பொழுது, தேவ பிள்ளையை இந்த நீ அற்புதத்தை காண்பாய். உனக்கு முன்பதாக இருக்கிற கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இன்று உனக்கு கட்டளையிடுவார். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. பல காரியங்கள் இரட்டிப்பாக நான் செய்தேன், ஆனால் எனக்கு நன்மை இல்லையே என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பொழுதும் உம்முடைய கரம் கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கண்ணீரோடு கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து தம்முடைய கரம் அவர்கள் மேல் வைக்கப்படுகிற தயவிற்கை ஸ்தோத்திரம். அவர்கள் முன்பதாக இருக்கக்கூடிய எரிகோவின் மதல் விழுகிறது, யோர்தான் வழி கொடுக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.